ஹலோ. சில காலகட்டத்தில் அமைதியாக இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக நிறைய விஷயங்கள் சுற்றி நடக்கிறது, சமுதாயத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப யோசித்து யோசித்து இருந்து காலம் அப்படியே கடந்து போயிட்டு, ஸோ இன்னும் பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஸ்ட்ரைக் பண்ணனால கண்டிப்பாக பேச வேண்டிய கட்டாயத்தில் பேசுகிறேன். ஸோ நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். ட்ரூ லீடர் ரோர்ஸ் ஃபார் பீப்புள், நாட் ஃபார் பவர். ஸோ உண்மையான தலைவன் மக்களுக்காக இருக்கிறான், மக்களுக்காகவே எல்லாத்தையும் செய்ய நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதிகாரத்திற்காக எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு தலைமையும் இயங்கவும் கூடாது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஸோ அதிகாரத்திற்காக என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ அதிகாரம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது. அதிகாரத்துக்காக பணத்தை எவ்வளவோ செலவழிக்கிறாங்க. அடுத்து புகழை வைத்து அதிகாரத்தை அடையலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொன்று மதம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதம் அப்படின்றது இதில் ரொம்ப காமனாக ப்ளே பண்ணுற ரோல். இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டு இருப்பாங்க, அடுத்து கொஞ்ச நாளில் அந்த இடத்துல போய் சாமி கும்பிடுவாங்க. ஸோ இப்படி அதிகாரத்தை அடைவதற்காக என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் செய்கிறாங்க. பணம், புகழ், அடுத்து மதம், அதை தாண்டி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பாருங்க, இந்த அதிகாரத்தை வச்சு ஆட்சி வந்து யாருக்கு? மக்களுக்காகவும் சமுதாயத்துக்கும் செய்யணும். ஸோ சமுதாயத்தில் ஆட்சி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இப்போ ஆளுங்கட்சி யாரு? டிஎம்கே. அவங்க ஆட்சி பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆட்சி எல்லாரும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக ஆட்சி பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு இருக்காங்க, அந்த ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் இருக்கும். அப்படி லெஜிஸ்லேட்டிவ் பாடி நம்ம தேர்ந்தெடுக்கிற அவங்களோட இன்புட்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாக பண்ண முடியும். யாராக இருந்தாலும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபா அவங்க கொடுத்து அந்த காசை செலவழிக்க சொன்னால் அதை எப்படி வரையறைப்படுத்தி எப்படி செலவழிக்கணும் அப்படின்றத யாருனாலும் பண்ண முடியும். ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செலவழிக்கிறதெல்லாம் கரெக்டாக செலவழிச்சிருவாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் எந்த கட்சியில இருந்து வந்தாலும் செலவழிச்சிருவாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சமுதாய சீர்குலைவு. என்ன நடக்குது இன்னைக்கு? ஸோ உதாரணத்துக்கு இந்த இவங்களோட கேஸ் எடுத்துக்கலாம், கஸ்டோடியல் டெத். அஜித்குமார் அவங்களோட கஸ்டோடியல் டெத் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இது அப்படியே ரிப்பீட் ஆகுது இந்த பேட்டர்ன். எப்படி எங்க சாத்தன்குளத்துல ஒரு தூத்துக்குடி மாவட்டத்திலோட சாத்தன்குளத்தில் எப்படி ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்துச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. ஸோ அடுத்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல ஒரு பேட்டர்ன் நடந்துச்சு, துப்பாக்கி சூடு நடந்தது. இப்போ அதே மாதிரி இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் டிவிகே கட்சி தலைவர் விஜய் வந்து அங்கே போய் தலைமை செயலகத்துக்கு வந்து இங்கே உள்ள மக்களோட சேர்த்து ஆதரவாக அங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் பேட்டர்ன் அதே மாதிரி கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னது? மதுமயமாக்குதல். ஃபுல்லும் போதை மற்றும் மது மட்டும் தான் இங்கே வந்து ப்ரிடாமினண்டாக போகுது. ஆட்சி யாருனாலும் தெளிவாக நடத்த முடியும். நடத்தக்கூடிய தகுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு, ஆட்சி செய்யறவங்களுக்கு இருக்கு. அதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பாடி இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் பாடி இருக்காங்க. ஆனால் என்ன, சமுதாயத்தில் ஒரு சீரற்ற ஒரு சமுதாயம் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ நாளைக்கு இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, பரந்தூருக்கு போகிறாங்க. பரந்தூர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கே வந்து முற்றுகையிட போகிறாங்க. ஸோ என்ன நடக்கும்? யாருக்கான ஆட்சி? மக்களுக்கான ஆட்சி தானே. அதிகாரத்தில் இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ கண்டிப்பாக அதிகாரம் வந்து தான் ஆகணும். யாராவது ஒருத்தங்க எப்படியாவது ஒன்று பணத்தை வச்சு வரணும், ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணி அதிகாரத்துக்கு வரணும். அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, கட்சிகளோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? சமுதாய சீரழிவுனால அழிவு தான் வரும். தெளிவாக இந்த பதிவு மூலமாக நான் சொல்ல வர்றது, அழிவு வரப்போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ ஆனால் அழிவு வராதுக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை தெளிவாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ எனக்கு இது தெரிஞ்சு இதை தாண்டி நிறைய யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பதிவில் கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நல்ல டீட்டெயிலாக யோசித்து நல்லா பிளான் பண்ணி யோசிச்சிருக்கேன். ஸோ ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டதை வைத்து ஒரு தெளிவோடு நான் பேசுகிறேன். அந்த தெளிவில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை திருத்திக் கொள்ளதான் நான் தெளிவாக ஆயத்தமாக இருக்கிறேன். ஸோ தெளிவோடு ஒரு சிந்தனையோடு நான் யோசித்து நிறையா காரியங்கள் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த யோசனைகளும் தெளிவுகளும் மக்களிடத்துலையும் உண்டு. அதையும் கேட்டறிந்து ஒரு நல்லாட்சி அமையணும். அப்படி அமைஞ்சால் மட்டும்தான் ஒரு பேரழிவுல இருந்து தப்பித்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா நான் சொல்ல வரும்ல, அழிவு தான்.